Hello, welcome and welcome back to my video. It's me Anbu. Today Vinayagar Chaturthi. Today Vinayagar Chaturthi na engoda day vlog paakalam. Let's get into my channel. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். எப்போவுமே நான் காலேஜ் கிளம்பும்போது ஜேபிஆரில் இருக்கும்போது மார்னிங் சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு ஒரு செல்ஃபி வீடியோ போடுறது என்னோட வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இது இப்போலாம் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கான டைமும் இல்லை, அதுக்கான அப்போ இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அது ஹாப்பி ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த இது ஃபீல் எனக்கு இல்லை. ஸோ அதனால் மார்னிங் அந்த செல்ஃபி பிளாக் போடுறதில்ல. சாமி கும்பிட்டாச்சு, இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரி, டெம்பிள் போகலாம். கோயிலுக்கு போகிறதுனா எனக்கு மனசுக்கு அப்படியே ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் திங் எனக்கு காட் ப்ரே பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, அந்த யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுறது. ஸோ எனக்கு இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு டெம்பிள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டெம்பிளில் எல்லா காடுமே ஒரே பிளேஸில் இருப்பாங்க. ஸோ அந்த டெம்பிள் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்புனேன். அதுக்கு பிஃபோர் எனக்கு போகிற வழியில் விநாயகர் டெம்பிள் போகணுன்னு தோணுச்சு. ஸோ மெப்ஸ் கிட்ட வெளியே ஒரு விநாயகர் டெம்பிள் இருந்துச்சு. ஸோ அந்த டெம்பிள் போயிட்டு அண்ட் தென் என்னோட ஃபேவரட் டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு இங்கே ப்ரே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த டெம்பிளில் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 20 minutes ஆச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன்னு பூஜை முடிகிற வரைக்கும். இந்த டெம்பிள் மெப்ஸ் கேம்பஸ்க்கு வெளியே ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்கும், செல்வ விநாயகர். ஸோ இதை பார்த்தது எனக்கு இங்கே போகணும்னு தோணுச்சு. ஸோ நான் உள்ளே வந்தேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutes ஆச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிருந்தேன். சாமி கும்பிட்டாச்சு. கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் சாப்பிடலாம் எப்படி? ஸோ இங்கே என்னென்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னா கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல் அண்ட் தென் சுண்டல். ஸோ இன்னைக்கு நான் வீட்டில் கொழுக்கட்டை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் கொழுக்கட்டை செய்யறது பெரிய ப்ராசஸ். ஏன் ஒருத்திக்காக இங்கே நான் பண்ணுறதுனால ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. சரி, கோயிலுக்கு வந்தது கொழுக்கட்டை பட்டு எனக்கு ஒரே ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொழுக்கட்டை பண்ணணும்னு நினச்சேன், கோயிலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. கொள்ளுக்கட்டை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் செய்ய முடியல. ஆனால் இங்கே பாரு, கோயிலுக்கு வந்தது கொள்ளுக்கட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஃபேவரட்டான டெம்பிளுக்கு வந்துட்டேன். எனக்கு எப்பவுமே என் ஃபேவரட்டான டெம்பிளுக்கு வந்தால் இங்கே பூ வாங்குவேன். ஸோ பூ வாங்கிட்டு தலையில் வச்சுட்டு அண்ட் தென் கோயிலுக்குள்ளே போகிறேன். ஹாப்பி நியூ இயர்.
இந்த டெம்பிளில் எல்லா காடுமே ஒரே இடத்துல இருக்காங்க. இது வந்து சிவன் டெம்பிள். சிவன் டெம்பிளில் விநாயகர், இது ஒரு பெரிய டெம்பிள். 2 டெம்பிளாக ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. ஒன்று வந்து சிவன், இன்னொன்று வந்து பெருமாள் டெம்பிள். அது ஆக்சுவலாக பெருமாள் டெம்பிள் கிடையாது, ராமர் டெம்பிள். கோயிலில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஸோ வீடியோவை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், வீடியோ எடுக்காமல். மை ஃபேவரட் விநாயகர், கணேஷா, கணபதி. ஃபேவரட் டெம்பிள் வந்துட்டு பிரசாத சாப்பிடலாம் எப்படி, அது விநாயகர் சதுர்த்தி அதுமா. ஸோ இந்த டெம்பிள்லையுமே பிரசாதம் கொடுத்தாங்க, பொங்கல் அண்ட் தென் சுண்டல். ஸோ எம்மி பொங்கல் அண்ட் தென் சுண்டல் சாப்பிட்டு நான் ஆக்சுவலாக ஹோட்டலில் சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். கோயிலில் கொடுத்த பிரசாதமே எனக்கு ஸ்டொமக் ஃபுல்லானதுனால சாப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அண்ட் தென் மூவி புக் பண்ணியிருந்தேன். ஸோ மூவி போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ மார்னிங் கோயிலேருந்து கிளம்பி ஷாப்பிங் பண்ணிட்டு கொஞ்சம் திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு அண்ட் தென் நம்ம தளபதி படம் பார்க்க கிளம்ப போகிறோம். கோவிலுக்கு போகிறது எப்படி என்னோட ஃபேவரட்டான ஒரு விஷயமோ அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். எப்போ பாரு நான் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஷாப்பிங் போயிடுவேன். ஸோ திங்ஸ் வாங்கணும் இல்லையோ எனக்கு ஷாப் போயிட்டு ஏதாவது நியூவாக ஒரு யூனிக்கான ஒரு திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் வாங்கிடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அந்த பாப்பாக்காக ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எதுவுமே எனக்கு வந்து அட்ராக்டிவாக ஃபீல் ஆகலை. ஸோ நான் எதுவும் வாங்கலை பாப்பாக்காக. அண்ட் தென் நான் எனக்காக ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் பார்க்கறதுக்காக தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வாங்குற ட்ரெஸ் தான் வந்து மூவி போட்டுட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ வந்துட்டு தேடிட்டு இருந்தேன் எந்த ஒரு ட்ரெஸ் போட்டு போகலாங்கிற மாதிரி. ஸோ எனக்கு இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டாப்புக்கு எது பேர் பண்ணலாம், ஒரு ஃபார்மல்ஸ் போடலாமா இல்லை ஜீன் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, தேடிட்டு இருந்தேன். ஃபைனலாக அந்த டாப்பும் ஒரு ஜீனும் 3 ஜீன் வாங்கினேன். அந்த ஜீன் வாங்கினது பெரிய கதை. நான் சாரீ போட்டிருக்கனால என்னால் எந்த ட்ரெஸ்ஸும் ட்ரை பண்ணி பார்த்து வாங்க முடியாது. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ நான் வந்துட்டு ரேண்டமாக எனக்கு அந்த டாப் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ டாப் நான் எடுத்துட்டேன். அண்ட் தென் எனக்கு ஒரு ஜீன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஜீனுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஜீனுமே நான் ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஸ்லிம் ஃபிட் ஜீன் என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணால் ஸோ அதை நான் ட்ரை பண்ணாமல் நான் வாங்கிட்டு அந்த டாப்பும் அந்த ஸ்லிம் ஃபிட் பிளாக் ஜீனும் வீட்டில் போயிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் அண்ட் தென் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு ஏர் ஃப்ளோ இருக்கணும், ரொம்பவே ஒரு கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆச்சு அந்த ஸ்லிம் ஃபிட் ஜீன். பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட நிறைய ஜீன் இருக்குது. நான் ஆங்கிள் லென்த்துன்னு நினச்சி அதை வாங்கிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஜீன் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ பார்க்க அட்ராக்டிவாக தான் இருந்தது, ஆனால் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இல்லை. ஏன்னா கிராப் டாப் வித் அந்த ஜீன் வந்து எனக்கு ஒரு ஆக்வர்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஷாப் பண்ணணும் அதை நான் வந்து பில் பண்ணிட்டு நான் கையில் வச்சுருக்கேன். இந்த டிஷர்ட் அண்ட் தென் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப் போட்ட ஒரு கிராப் டாப் அண்ட் தென் ஒரு 3 ஜீன் வாங்கினேன். ஒரு ஜீன் வந்து ஆங்கிள் லென்த், அந்த 2 ஜீன் வந்து ஸ்லிம் ஃபிட் ஜீன். ஸோ அந்த ஸ்லிம் ஃபிட் ஜீன் தான் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. ஷாப்பில் இருக்கும்போது அந்த ஸ்லிம் ஃபிட் ஜீன் எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணி தான் அதை நான் வாங்கலான்னு இருந்தேன். ஸோ வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணும்போது தான் கம்ஃபர்ட்டாக இல்லை, ரொம்பவே வந்துட்டு ஒரு கன்ஜஸ்டட் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ கிராப் டாப், அதுவுமே ஒரு கிராப் டாப், அந்த ஜீனுமே ரொம்ப ஒரு டைட்டனாக ஒரு பார்க்க ஓகே இட்ஸ் வெரி குட் லுக்கிங்.
ஆனால் எனக்கு அது வந்து கம்ஃபர்ட் ஃபீல் இல்லை. ஸோ அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை பில் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ஷாப்பை விட்டு கிளம்ப போகிறோம். இந்த மந்த் நான் ஷாப்பிங்கே பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இது ஒரு அன்பிளான்ட் ஷாப்பிங்காக ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு vlog பண்ணுறோம். சரி ஓகே இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தது அந்த ஷாப்பு. இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பேண்டலூன்ஸ், குரோம்பேட். ஸோ என்னோட ஃபேவரேட்டான இடம். நான் மோஸ்ட்டாக வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பேண்டலூன்ஸ் ஷாப்பில் தான் நான் வாங்குவேன். வெஸ்டர்ன் ஆகட்டும் அண்ட் தென் காலேஜ் யூஸ் ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே நான் பேண்டலூன்ஸ் தான் மோஸ்ட்டாக நான் வாங்குற இடம். ஸோ டோட்டலாக ஓவரால் பில் வந்து 7,500 சம்திங் கேம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக எகெயின் ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஸோ நான் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகினேன். அந்த ஸ்லிம் ஃபிட் ஜீனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேறு எதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் கையில் வச்சுருக்கேன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த டிஷர்ட்டும் 2 ஃபார்மல் பேண்ட்ஸும் நான் வாங்கினேன். ஸோ இந்த நான் போட்டிருக்க இந்த க்ராப் டாப் அண்ட் ஆங்கிள் லென்த் ஜீன் தான் நான் வந்துட்டு சாரியில் வரும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இது எனக்கு அன்கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே இந்த பேருமே ஓகேவாக இருந்தது, கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் ஆச்சு. எனக்கு இன்னும் எது வாங்குறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி தேடிட்டே இருந்தேன். ஃபைனலாக ஓகே எனக்கு பிடிச்ச அந்த ஃபார்மல் பேண்ட்டே வாங்குவோன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மல் பேண்ட் செக்ஷனுக்காக போயிட்டு இருந்தேன் வாங்குறதுக்காக. ஃபைனலாக வாங்கிட்டு அது கிளம்பியாச்சு மூவி பார்க்க. ஃபைனலி கேம் டு மாயாஜால் பிரேக்கில் ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி. மாயாஜாலுக்கு வெளியே பார்த்தா அவ்வளோ ரஷ்ஷு, எனக்கா பசிக்குது. ஸோ மாயாஜால் கீழே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே வாங்கிட்டு மேலே தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்தா ரேட்டுக்கு விற்கிறானுங்க இந்த ரேட். இதில் வெளியே இருந்து எவ்வளோ இருக்கு? வெளியில் இருக்க ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே ஹை ரேட்டாக தான் இருக்குது. ஸோ ஹங்கரியில் என்ன பண்ண முடியும், நம்ம இங்கே இருக்க ரேட்டை அஃபோர்ட் பண்ணி வாங்க தான் வேண்டும். ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் க்ரௌட் தான் அதிகமாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது ஸ்க்ரீன் பக்கத்துலேயே இருக்கிறனால அது எனக்கு வந்துட்டு அவ்வளோவா கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. ஸோ லாஸ்ட்டில் இருந்தால் ஸ்க்ரீன் வந்து நல்லா விசிபிளாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் வந்து லாஸ்ட்டில் புக் பண்ணி தான் இருந்திருக்குன்னு சொன்னேன். அண்ட் ஃபைனலாக மூவி முடிஞ்சு வெளியே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ ஷூட் அண்ட் தென் வ்ளாக்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம்.
ஸோ மாயாஜால்குள்ளே ஒரு ஷாப் வந்து இருந்தது. அந்த ஷாப்பில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த ஷாப்லேயே ஒரு 2500 ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு டோட்டலாக வந்துட்டு 13,500 காலி இல்லை ஷாப்பிங்லேயே போச்சு. ஸோ எனக்கு கிருஷ்ணர் அந்த விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால உள்ளே போயிட்டு டால்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு ஸோ ஷாப்பில் வந்துட்டு வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னனால நான் வீடியோ எடுக்கல ஷாப்புக்குள்ளே. ஸோ வெளியில் வந்தது இங்கே ஒரு கேடிஎம் பைக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் உட்காந்துட்டு ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ யார் பைக்குன்னே தெரியல. ஸோ அதில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் வீடியோ ஷூட்டும் எடுத்துகிட்டு ட்விட்டர்லேருந்து கிளம்ப போகிறோம். வண்டி ஓனர் வந்துட்டு அவங்க வீட்டில் யாருன்னா பார்த்து இந்த பொண்ணு எங்கே கூப்பிட்டு போனேன்னு சண்டைக்கு வரப்போம். I hope you all like this video. Until then, catch you with next video. It's me, Anbuvili Rajendran, signing off. Tata, bye bye. With lots of love. It's me, Anbu. Stay tuned for next video. Until then, catch you with next video. Stay tuned in my vlog. Do subscribe and then enjoy.